வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா, ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ்ல கஜோல் அவர்களோட நடிப்புல ஒரு பாலிவுட் சூப்பர் நேச்சுரல் ஹாரர் படமா வெளிவந்திருக்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். இப்ப படத்தோட கதை என்ன அப்படிங்கறத மேலோட்டமா தெரிஞ்சுக்கலாம். படத்துல ஒரு ஊர் ஒண்ணு இருக்குது. அந்த ஊருக்கு ஒரு டீமனோட சாபம் ஒண்ணு இருக்குது. இதனால அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த ஊரோட ஜமீனோட வம்சாவளியில வர பெண் குழந்தைகளை அந்த டீமனுக்கு பலி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. படத்துல ஹீரோயின் கஜலோட கணவரும் அதே வம்சாவளியில வந்தவரா தான் இருக்கிறாரு. அவரு தனக்கு பிறந்த பெண் குழந்தைய தான் ஊருக்கு தெரியாம மறைச்சி வேற ஒரு ஊர்ல செட்டில் ஆகி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. ஒரு நாள் ஹீரோயினோட கணவர் இறந்து போக ஹீரோயின் தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊருக்கு போறாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன அமானுஷ்யமான சம்பவங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும், கடைசியா ஹீரோயின் தன்னுடைய பொண்ணை காப்பாத்தினாங்களா இல்லையா அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. இப்ப படத்தோட பாசிட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்தோட முதல் பாசிட்டிவ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஹீரோயின் கஜோல் அவர்களோட நடிப்பு தான். தன்னுடைய ஒரு கதாபாத்திரம் மூலமா இந்த மொத்த படத்தையுமே அவங்க தாங்கி நின்றுக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். தன்னுடைய பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற இடங்கள்லயும் சரி, டீமனை எதிர்த்து சண்டை போடுற இடங்கள்லயும் சரி, தன்னுடைய நடிப்பு திறமைய சூப்பராகவே அவங்க திரையில வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. படத்துல நடிச்ச மற்ற நடிகர்கள் பர்ஃபார்மன்ஸ் வைஸா சூப்பராகவே நடிச்சிருக்கிறாங்க. படத்துல வர சில காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா, ஹீரோயின் தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊர்ல இருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு கார்ல டிராவல் பண்ணுவாங்க. அப்ப நடக்கிற காட்சிகளாகட்டும், ஹீரோயின் ஊர் மக்கள் கூட சேர்ந்துகிட்டு காளிய வழிபடுவாங்க. அப்ப நடக்கிற காட்சிகளாகட்டும், படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயின் காளியா உருமாறுவாங்க. அப்ப வர காட்சிகளாகட்டும், இந்த மாதிரியான காட்சிகள் படத்துல நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபிக் ஆகட்டும், படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், இதெல்லாம் படத்துல சூப்பராகவே இருக்குது. இப்ப படத்தோட நெகட்டிவ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். படத்தோட திரைக்கதையை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, படம் பார்க்கும்போது ஆடியன்ஸுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை பெருசா ஏற்படுத்த முடியாத அளவுக்கு திரைக்கதை பிளாட்டா தான் மூவ் ஆகுது. படத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கிற விஎஃப்எக்ஸ் சம்பந்தப்பட்ட காட்சிகளுக்கு இன்னுமே இவங்க கொஞ்சம் முக்கியத்துவங்கள் கொடுத்திருக்கலாம். படத்துல வர ஹாரர் காட்சிகள் நல்லாவே இருந்தாலும் எந்த ஒரு ஹாரர் காட்சிகளும் ஜம்ப்ஸ்கேர் அளவுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். படத்துல ரத்தம் தெரிக்கிற வைலன்ஸ் காட்சிகள் இருக்குது. ஸோ ஃபேமிலியோட பாக்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் நமக்கு மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.